நாங்கள் எடுக்கும் உணவுகளில் 5 போசனை பதார்த்தங்கள் உள்ளன. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின்கள், கனியுப்புகள், மேலும் தாது பொருட்களும் நீரும் கிடைக்கிறது. பிள்ளைகளே, நாங்கள் முதலில் பார்ப்போம் உணவு மூலம் நடைபெறும் பிரதான பயன்கள் எவையென்று. நாங்கள் எடுக்கும் உணவுகள் உடலுக்கு சக்தி கிடைத்து உடலை வளர்ச்சி அடைந்து உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அது உணவு மூலம் கிடைக்கும் உடல் ரீதியான காரியம். அதுபோலவே குழுவாக சேர்ந்து சாப்பிடும் போது மனம் மகிழ்ச்சி அடைவது, இது சமூக ரீதியாக எங்கள் ஆக்கத்திறன் கூடும் என்பது புலனாகும். ஒற்றுமையாக செயற்பட வாய்ப்பு கிடைக்கும். உணவு உட்கொள்ளும் போது மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாங்கள் உணவுகளை சுவைத்து, வாசனை பார்த்து, நிறங்களை பார்த்து மகிழ்வது, அதுதான் உணவின் மூலம் கிடைக்கும் உள நிறைவு. அப்படியென்றால் நல்ல பிள்ளைகள் போல் இந்த கேள்விக்கும் விடை எழுதுங்கள். கேட்ட கேள்விக்கு பதிலளித்தீர்கள் அல்லவா? மிக நல்லது சிறுவர்களே. இப்போது நாங்கள் பார்ப்போம் உணவுகளின் தன்மைக்கேற்ப எமக்கு ஏற்படும் மாற்றங்கள். கண்ணால், காதால், மூக்கால், நாக்கினால், கையினால், அப்படியென்றால் நிறங்களினால், சத்தங்களினால், வாசனையால், சுவையால், உணர்வால். சொல்லும் முறையில் எமக்கு உணவு தெரிகிறது. அடுத்து நாம் எடுக்கும் உணவில் பல வகை சுவைகள் உள்ளன. புளிப்புச் சுவை, உப்புச் சுவை, கசப்புச் சுவை, இனிப்புச் சுவை, பலசரக்குச் சுவை, உரைப்புச் சுவை. அப்படியென்றால் இந்த கேள்விக்கும் பதிலெழுதுங்கள் சிறுவர்களே. நாவில் சுவை தெரியும் 5 இடங்களை கீழ்காணும் குறிப்பில் தெரிவு செய்க. உப்புச் சுவை, இனிப்புச் சுவை, கசப்புச் சுவை, பலசரக்குச் சுவை, புளிப்புச் சுவை. அந்த கேள்விக்கும் பதில் எழுதினீர்கள் அல்லவா? பிள்ளைகளே, விட்டமின் கனியுப்புகள் பற்றி இதற்கு முன்பும் பேசினோம் அல்லவா? இப்போது நாங்கள் பார்ப்போம் தாது பொருட்கள் அடங்கிய உணவுகள். போஞ்சி நார்கள், கொகில கிழங்கின் நார்கள் அல்லது எமது கண்ணுக்கு தெரியான லேசான கடினம் சேர்க்கும் இயற்கையான உணவுகளில் அடங்கும் ஒன்று. அரிசி மாவை விட அதிகமாக உள்ளது. பழச்சாற்றை விட பல தூண்களில் தாது பொருட்கள் அதிகம். தேங்காய் பாலை விட தேங்காயில் தாது பொருட்கள் அதிகம். பிள்ளைகளே, விட்டமின் கனியுப்புகள் பற்றி இதற்கு முன்னர் நாம் பேசினோம் அல்லவா? இப்போது நாம் பார்ப்போம் தாது பொருட்கள் அடங்கிய உணவுகள் எவை என. போஞ்சியின் நார்கள் இல்லாவிட்டால் கொகில கிழங்கின் நார்கள். உணவு சேமித்தல் இதன் மூலம் இலகுவாகிறது. இந்த உணவுகளை உள்ளெடுப்பதால் பசி தாமதமாக்கப்படுகிறது, மலச்சிக்கல் தடுக்கப்படுகிறது. அதே போல உடலின் சீனியின் அளவையும் கட்டுப்படுத்துகின்றது. சீனியின் மூலம் எமக்கு கிடைப்பது சக்தி மட்டுமே, போஷணை அல்ல. சீனி உடலுக்கு சக்தி தருகிறது, விரைவாக உறிஞ்சுகிறது. ஆனாலும் அதிகமாக சீனி சேர்ப்பது நல்லதல்ல. சீனி அதிகமாக உள்ள உணவுகளை உண்ண எமக்கு விருப்பமானாலும் சீனி உடலுக்கு நல்லதல்ல. சீனி அடங்கி இருப்பதன் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறத்தை மையப்படுத்தி சிவப்பு நிற வர்ணங்களினாலான உணவுகளை உள்ளெடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இனி சீனி அதிகமாக உள்ள பொருட்களை பார்ப்போம். ஐஸ்கிரீம், புடிங், ஐசிங் கேக், கிரீம் பிஸ்கட், டாஃபி, சாக்லேட்ஸ். அதிகமான நாட்கள் சீனியை அதிகமாக உள்ளெடுப்பதால் எமது உடலுக்கு தீங்கு ஏற்படுகிறது. நாடிகளுக்கு தீங்கு, நரம்பு பலவீனமாகும். அதிக சீனி எண்ணெயாக மாறி உடல் எடை கூடும், தோல் நிறம் மாறும், தோல் சுருங்கும்,
நீரிழிவு, இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். அதனால் பிள்ளைகளே, சீனி பாவிப்பதை முடிந்தவரை குறையுங்கள். இனிப்பு பானத்திற்கு பதில் தண்ணீர் குடியுங்கள். பழங்கள் சாப்பிடுங்கள். இனிப்பு வகை எடுப்பதனால் கொஞ்சமாக சீனி சேர்க்காமல் தேநீர் குடியுங்கள். இளநீர் குடியுங்கள். செவ்விளநீர் குடியுங்கள். இப்பொழுது இந்த கேள்விக்கும் பதில் எழுதியிருப்பீர்கள். கேள்விக்கு சரியான பதில் எழுதினீர்கள் அல்லவா? நீங்கள் கெட்டிக்காரர்கள். சீனியை போன்றே உப்பும் அளவுக்கு அதிகமாக எமது உடம்பில் சேர்வது நல்லதல்ல. ஆகவே ஒரு வளர்ந்த ஒருவருக்கு 5 கிராம் போன்ற மிக குறைந்தளவு உப்பு போதுமானது. இனி உப்பு அதிகமான உணவு வகைகளை பார்க்கலாம். சமைக்கப்பட்ட உணவுகள், அடைக்கப்பட்ட இறைச்சி, சட்னி, நொறுக்கு தீனி வகைகள், பாட்கட்டி, உப்பு சேர்ந்த வெண்ணெய், மாஜரின், சொசேஜஸ், ஹாம்பேகன், கருவாடு, டின் மீன், மீன்சாறு, அச்சாறு இது போன்ற உணவு வகைகளை முடிந்தளவு குறைப்போம். ஆரோக்கியம் அடைவோம். உப்பு கூடிய உணவிற்கு பதில் உப்பு குறைந்த உணவுகளை உள்ளெடுப்போம். காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், புதிய மீன் வகைகள். நாம் உணவில் தேவையற்றவாறு உப்பை சேர்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளலாம். தேவையற்ற பழங்களை உண்ணுகின்ற பொழுது உப்பை சேர்த்துக் கொள்ளுதல், சோற்றில் உப்பை சேர்த்துக் கொள்ளுதல், பழச்சலாதில் உப்பு சேர்த்தல், கீரை சலாதில் உப்பு சேர்த்தல் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம். உப்பை அளவுடன் பாவிப்பதால் கண் பார்வை அதிகமாகும், தோல் பளபளக்கும், ஆரோக்கியமான தலைமுடி வளரும், நினைவாற்றல் கூடும், உடலுக்கு தேவையான கனியுப்புகள் கிடைக்கும். கீரை வகைகளை தேடிக்கொள்ளுவதும் கஷ்டமல்ல. எங்கள் உணவிற்கு பொருத்தமானதை எங்கள் தோட்டத்தில் கிடைக்கும் கீரைகள் மூலமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிறுகீரை, சாரணை, பொன்னாங்கண்ணி, பனிதோர, ஹீன் போவிட்டியா, பனிதோர, மீயன கொல, நீருமுள்ளிய போன்ற இலைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீரை வகைகளை கஞ்சியாகவும், சுண்டலாகவும், அவித்த பானமாகவும், மரக்கறியாகவும், சம்பலாகவும் எங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள முடியும். போசனையுடன் கூடிய உணவை நாம் தயாரிக்கும் போது ஏற்படும் தவறுகளால் அந்த உணவில் உள்ள போசனை சக்தி இல்லாமல் போய்விடுகிறது அல்லது குறைந்து விடுகிறது. எதனால் எப்போதும் காய்கறிகளை சமைக்காமல் உண்பது சிறப்பானது. எப்போதும் நாம் சமைக்கின்ற பொழுது மரக்கறிகளை வெட்டி கழுவுவதை தவிர்க்க வேண்டும். நீண்ட நேரம் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை சமைக்காத காய்கறிகளை உணவுக்கு எடுக்க வேண்டும். அதே போல போசனை சக்தியை பாதுகாத்துக் கொள்வதுடன் கீழ்வரும் தவறுகளை செய்யாமல் இருப்பதன் மூலம் உணவை பாதுகாக்க முடியும். கூடுதலான உணவை பரிமாறிக்கொள்வது, வீட்டு பாவனைக்கு ஏற்ற வகையில் உணவுப் பொருட்களை தயாரிக்காமல் இருப்பது, அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருட்களை வாங்காமல் இருப்பது, காலாவதி திகதியை கவனிக்காமல் இருப்பது, உணவை தவறான முறையில் களஞ்சியப்படுத்துவது, உணவு இல்லாமல் அதிகமானோர் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் உணவை விரயமாக்க கூடாது. உணவுகளை பாதுகாக்கும் முறைகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளே, இந்த கேள்விக்கும் பதில் எழுதியிருங்கள். நன்றாக நீர் அருந்துதல், அளவாக சமைத்தல், பீங்கான் கோப்பைகளை பங்காக பாவிக்காமை, விட்டமின் உள்ள உணவுகளை உண்ணுதல், சுத்தமான வெட்டும் பலகைகளை உபயோகித்தல், உணவுப் பொருட்களை வேறு வேறாக களஞ்சியப்படுத்தல், சமையலறையை சுத்தமாக வைத்தல், காய்கறி பழங்களை நன்றாக கழுவுதல், சுத்தமான உபகரணங்களை பாவித்தல், சுத்தமான கைகளினால் சமைத்தல். இவ்வாறான விடயங்களை கவனிப்பதால் உணவுகளை பாதுகாக்க முடியும். அடைக்கப்பட்ட உணவுகள் பற்றியும் நாம் கவனிக்க வேண்டும். மீன், இறைச்சி, முட்டை,
பானங்கள், சோஸ், பழப்பாகு வகைகள், புதிய பால், அரிசி, பழங்கள், காய்கறிகள் இது போன்ற உணவுகள் பூத்தல்களில், பக்கெட்டுகளில், டின்களில், பெட்டிகளில், பைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார ஆரோக்கியத்திற்கு நீண்ட நாட்கள் வைத்திருக்க, போக்குவரத்து வசதிக்காக, அழகான தோற்றத்தை பெற, ஏதேனும் விடயத்திற்காக உணவுப் பொருட்களை பொதி செய்தல் அவசியமாகிறது. சில உணவுப் பொருட்களின் முத்திரைகளில் அடங்கும் சீனி, உப்பு, எண்ணெய் அளவுகளை காட்டுவதற்கு வர்ண சமிச்சைகளை பாவித்திருப்பார்கள். சீனி, உப்பு விதத்தை இதன் மூலம் காண முடியும். முடிந்த எல்லா நேரமும் சீனி, உப்பு, எண்ணெய் அளவில் பச்சை நிற உணவுகளை உபயோகிப்போம். இது மாத்திரமல்லாமல் சரியான முறையில் எமது அன்றாட நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். முடிந்தளவு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட்டு திடலில் விளையாட வேண்டும். 8 மணி நேரம் சரியான தூக்கத்தை பெற வேண்டும். சக்தி தரும் உடற்பயிற்சிகளுக்கு 10 நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும்.